எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஜூலை 12 and 13 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 60வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வைரமுத்து. ஸோ இவர் நம்ம 3வது தமிழ் எழுத்தாளர் இந்த ஞானபீட விருதை வின் பண்றதுல. ஐக்கிய நாடுகள் கடல்சார் சட்ட உடன்படிக்கை எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 1994ஆம் ஆண்டு அமலுக்கு வந்திருக்கும். இந்தியா அண்ட் ஐ A 100 Memories Not a Memoir என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் SY குரேஷி தான் வந்து எழுதியிருக்காங்க. விருக்ஷமித்ரா பரிவார் என்பது டேஷ். ஆன்சர் மரக்கன்றுகள் நடும் மக்கள் இயக்கம். பீப்புள்ஸ் ட்ரீ பிளான்டேஷன் மூவ்மெண்ட் தான் விருக்ஷமித்ரா பரிவார். இந்தியா நியூசிலாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஸோ ஒரு 10 அக்ரிமெண்ட்ங்கிறது சைன் ஆயிருக்கு. பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர்? ஆன்சர் 30 days வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் எந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது? ஆன்சர் மசாகன் டாக் கப்பல் கட்டும் நிறுவனத்தினால. சீனா எந்த நதியின் குறுக்கே பெரும் அணை ஒன்றை கட்டுகிறது? ஆன்சர் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டுது. உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11ஆம் தேதி பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்றோம். மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுவும் ஜூலை 11ல. சமீபத்தில் காலமான எஸ் ஜானகி கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் பின்னணி பாடகி. 4 நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் செக் குடியரசு வீராங்கனையான லிண்டா நோஸ்கோவா வின் பண்ணியிருக்காங்க. பிரான்சின் லா பிளாக்னே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் இனியன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 14th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்ன ஒரு குவாட். கவனிங்க. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. அதாவது கல்வி அப்படிங்கிறத வச்சு அதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அதை வச்சு நம்ம இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஸோ வேற எதையும் வச்சு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும்னு இதில் மென்ஷன் பண்ணல. உங்களோட பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. எதுதான் தேவை உங்களுக்கு அப்படின்னா இந்த உலகத்தை மாற்றணும்னு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எஜுகேஷன் போதும். ஸோ இது உலகத்தை மாற்றுவதற்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இதுதான் முக்கியம். இந்த கல்வி அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதோட முக்கியத்துவத்தை அறிந்து இப்போ நீங்க படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அதை தொடர்ந்து இதை நம்ம இந்த டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாட்டும் இல்லாம உலகத்தை மாற்றுவதற்கு உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீங்க இந்த பயணத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்ஃபுல்லா இருங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் லயோலா மணி. ஸோ லயோலா மணி வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 3 yearsக்கு இந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய பதவிக்காலம் 3 years. லயோலா மணி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த லயோலா மணி. அடுத்த ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்திய ராணுவத்துடைய 31வது தலைமை தளபதியாக அதாவது சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியாக ஜெனரல் தீரஜ் சேத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் வந்து வெங்கட்ரமணன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சேர்மன் ஆஃப் NLC இந்தியா லிமிடெட் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட தலைவராக இப்போ சனோஜ் குமார் ஜாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபாரின் செக்ரட்டரியா வெளியுறவுத்துறை செயலராக இப்ப யார் இருக்காங்கன்னா விக்ரம் மிஸ்ரி இருக்காங்க. இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய காவல்துறையுடைய 34வது தலைமை இயக்குனர் மகேந்திர குமார் அகர்வால் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மகேந்திர குமார் அகர்வால் மகேஷ் குமார் அகர்வால். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு எத்தனை சதவீதம் கட்டணம் விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர் 20%. இப்போ நம்ம ஹோர்மூஸ் நீரிணையை அடிக்கடி பார்க்கிறோம். அது சுத்தி உள்ள நாடுகள் என்ன, ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து செல்லக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹோர்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா,
ஈரான் அமெரிக்கா ப்ராப்ளம்னால இந்த ஹோர்மோஸ் நீரிணை வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அமைதி ஒப்பந்தம் கையொப்பமா இருக்கும், அப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பாக்குறோம். இப்போ இந்த ஹோர்மோஸ் நீரிணையை தானே ஈரான் வச்சு எப்படி இந்த சரக்குகள் அங்கேருந்து கடந்து செல்றதை தடுக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஹோர்மோஸ் நீரிணையை வந்து அந்த சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதை நாங்க உறுதி செய்வோம், நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சரக்கோட மதிப்பு எவ்வளவு சரக்குகள் நீங்க அதுல பாஸ் பண்றீங்களோ அந்த சரக்கோட மதிப்புல 20% எங்களுக்கு நீங்க அந்த பாதுகாப்பு வழங்குவதற்காக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, அமெரிக்கா சொல்லியிருக்கு. இப்போ ஸோ ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பயணிக்கக்கூடிய வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கும். ஆனால் அவ்வழியாக செல்லக்கூடிய அந்த ஹோர்மோஸ் அந்த கடக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் போகணும் அப்படின்னா நீங்க 20% எங்களுக்கு பே பண்ணணும், கட்டணம் செலுத்தணும், வசூலிக்கப்படும் அதுக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே தான் ஏற்கனவே ஈரான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, ஹோர்மோஸ் நீரிணை வழியா கிடக்குதுன்னா நம்ம பே பண்ணி அதாவது கட்டணம் வசூலிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு வால், தாலி கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கனூர். இப்போ தெலுங்கானூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் அதாவது அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு எஃகுனாலான வால் கண்டுபிடிச்சிருக்காங்க, தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளஸ் எலும்பு கூடுகளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கன்னா சேலம் மாவட்டத்துல மேட்டூர் அருகே தெலுங்கனூர் காவிரி கரையில தான் இந்த அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வால் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இது 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய இதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த வால் என்னவாகணும், பெண்ட் ஆகணும், இல்லைன்னா உதிரணும், அந்த மாதிரி துருப்பிடிச்சு இருக்கணும் அப்படி தானே எதிர்பார்க்கப்படும். ஆனா அந்த வால் நல்லா எப்படி சொல்றது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள வால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ண அனுப்புனதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த வால் வந்து அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷன் தான் இந்த அல்ட்ரா கார்பன் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ஆனா இது 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வால் இருந்திருக்கு, அந்த தொழில்நுட்பத்தோட வால் தயாரிக்கக்கூடிய இடமானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புதிய ஆச்சரியத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்ச அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயன்படுத்தியதற்கு சான்றாக இந்த தெலுங்கனூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட எஃகு வால் அப்படிங்கிறது இருக்கு. கூடவே சேர்ந்து எலும்பு கூடுகள், தாலியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சேம் அதே விஷயம் தான், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எஃகு வால், முதுமக்கள் தாலி பிளஸ் எலும்பு கூடு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் தொழிலை பயன்படுத்தி அந்த எஃகு வால் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ரீசன் நியூஸ். தாய்லாந்துல நடந்த அகழ்வாராய்ச்சியில தங்க மோதத்துல இந்தியாவுடைய பிரம்மி எழுத்துக்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எகிப்துல கிங்ஸ் வேலியில அதாவது மன்னர்கள் பள்ளத்தாக்கு அங்கே உள்ள பகுதியில அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னா கிபி 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரம்ம எழுத்து முறை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பள்ளத்தாக்குல கோபன், சாத்தன், கிரன் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்துக்கள்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கு, பிரம்மி எழுத்துக்களை. அடுத்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்து வந்து திருப்பி அழிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த செப்பேடுகள். அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் சில்லறை பணவீக்கம் ஜூன் 2026 எத்தனை சதவீதமாக பதிவாகி உள்ளது? சில்லறை பணவீக்கம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், இப்போ அன்றாடமா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், பழம் வாங்குறோம், காய்கறிகள் வாங்குறோம், பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி சொல்லி நம்ம யூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம் இல்லையா, அன்றாடமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்ல விலை உயர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் சில்லறை பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜூன் மாசத்துல, போன ஜூன் மாசம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சில்லறை பணவீக்கம் வந்து இந்த இயர்ல இல்லாத வகையில அதிகமா 4.38% அப்படிங்கிற அளவுல பதிவாயிருக்கு. ஸோ இது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இந்த குறியீட்டின் அடிப்படையில தான் இந்த சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுகிறது. ஸோ நாட்டின் சில்லறை பணவீக்கம் ஜூன் மாசம் 4.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்றாட தேவைகளுக்கு மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், சேவைகளுடைய விலை உயர்வதான் இந்த சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது குறிக்குது. இது நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI வச்சுதான் இதை கணக்கிடுறாங்க. தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இந்த சில்லறை பணவீக்கம் சம்பந்தமான தரவுகளை வந்து ரிலீஸ் பண்றாங்க.
ஸோ தேசிய அளவில் சராசரி பணவீக்கம் இப்போ 4.38% சில்லறை பணவீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறத்தில் 4.74% ஆகும், நகர்ப்புறத்தில் 3.92% ஆகும் இருக்கு. ஸோ இப்போ எங்கே அதிகம் சில்லறை பணவீக்கம் அப்படின்னா கிராமப்புறங்களில். இதுல அதிகமான சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட்ல. குறைந்த பணவீக்கம் அப்படின்னா மிசோரம் ஸ்டேட்ல 1.63% தான் பதிவாயிருக்கு. ஸோ எதனால இந்த விலை உயர்வு, அதாவது இந்த சில்லறை பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்கள் அப்புறம் எரிபொருள் இது ரெண்டுலையும் விலை இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் இந்த சில்லறை பணவீக்கம் இந்த ஜூன் மாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் அதே கண்டென்ட் தான் இங்கேயும் கொடுத்துட்டு போயிடுது. இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்கும், ஒன்ஸ் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டார்கெட் என்ன, இப்போ என்ன கணிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா 2026 to 27 பணவீக்கம்ங்கிறது 4.6%லேருந்து 5.1% வரைக்கும் உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது? ஆன்சர் ககன்யான். ககன்யான் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இந்தியாவுடைய முதல் விண்வெளி திட்டம் அப்படின்னா ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்தில் ஒரு 4 பேரை வந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல கிரியூ மாடல். இப்போ இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் அனுப்புறதுனால அவங்க சேஃபா அழைச்சிட்டு போகணும், சேஃபா அவங்கள இங்க கூட்டிட்டு பூமிக்கு அவங்கள திருப்பி அழைத்து வரணும். இப்போ இதை சேஃபா நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறது மேற்கொள்ளணும். ஸோ டெஸ்ட் மேற்கொண்டு தான் ஆக்சுவல் அந்த பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும். இப்போ அந்த ஹியூமன்ஸை வந்து அமர வச்சு அதுக்கான ஒரு ஒரு விண்கலத்தில் அமர வச்சு தானே ராக்கெட்ல பொருத்தி அனுப்புவாங்க. அந்த கிரியூ மாடல்னு சொல்லுவோம். அந்த ஹியூமன்ஸ் போகக்கூடிய அந்த ஒரு இயந்திரம், அந்த அமைப்பு வந்து கிரியூ மாடல் சொல்லுவோம். அந்த கிரியூ மாடலை வந்து கடல்ல விழ வச்சுதான் பூமிக்கு இறக்குவாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கிரியூ மாடல் வந்து கடல்ல தலைகீழ விழுந்துருச்சு அப்படின்னா அதுவே டைரக்டா அப்ரைட் பொசிஷனுக்கு வருது, நிமிர்ந்து வர்றதுக்காக ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மிதவை மற்றும் நிலைநிறுத்தும் சோதனை, கிரியூ மாடல் அப்ரைட்டிங் சிஸ்டம். இப்போ கீழே இப்படி விழுந்துருச்சு அப்படின்னா குளிர்காற்று நிரப்பப்பட்ட இந்த பலூன் வந்து இந்த கீழே எண்ட்ல பொருத்தி இருப்பாங்க. ஸோ அப்படியே அது நேரா கொண்டு வந்துடும் அந்த கிரியூ மாடலை. ஸோ தலைகீழ விழுந்தாலும் அது நேரா வர்றதுக்கான ஒரு டெஸ்ட் நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேவை தொகுதி பிரிப்பு சோதனை. இப்போ சர்வீஸ் மாடியூல் இருக்கு, கிரியூ மாடல் இருக்கு. கிரியூ மாடல்ல தான் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. சர்வீஸ் மாடல் அதோட இதை இயக்குறதுக்காக பயன்படுத்துறது தான் சர்வீஸ் மாடல். இது ரெண்டும் பிரிக்கிற டெஸ்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலுறை கட்டமைப்பு உறுதி. இப்போ இதுக்கு மேல பாராஷூட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை மூடி வச்சிருக்கக்கூடிய ஒரு அபெக்ஸ் தான் இந்த அபெக்ஸ் கவர் இருக்கும். அந்த அபெக்ஸ் கவரை பிரிக்கும் போது ஏற்படக்கூடிய தாக்கம் அது சம்பந்தமான டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 டெஸ்ட் வந்து இந்த ககன்யான்ல பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பார்க்குறோம் இப்போ. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இன்னொரு டெஸ்ட் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான டெஸ்ட், சாரி கொஸ்டின். அடுத்து இந்தியாவுடைய முதல் மனித விண்வெளி பயண திட்டம் ககன்யான். இஸ்ரோ வந்து இதுக்காக ஒரு 3 டெஸ்ட்டை வந்து நடத்திருக்காங்க. ஒன்று வந்து கிரியூ மாடல் அப்ரைட் சிஸ்டம். ஸோ தலைகீழ விழுந்தாலும் அது அப்ரைட் பொசிஷனுக்கு வர்றதுக்காக பலூன் அங்கே பொருத்திருப்பாங்க, குளிர்காற்று பலூன். அது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வீஸ் மாடலும் இந்த கிரியூ மாடலையும் பிரிக்கிறதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. அடுத்து மேல்முறை கட்டமைப்பு உறுதி. அந்த அப்பெக்ஸ் கவர் இருக்குள்ளையா அதை செப்பரேட் பண்றது. ஏன்னா அப்படின்னா தான் அதுக்குள்ள உள்ள பாராஷூட்லாம் வந்து விரிஞ்சு கிரியூ மாடல் இறங்க முடியும். ஸோ அதுக்காக அந்த பாராஷூட் பொருத்தின இடத்த மூடி இருக்கதான் அப்பெக்ஸ் கவர். அப்பெக்ஸ் கவரை வெளியேற்றி அதோட தாக்கம் சம்பந்தமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு ஜூன் மந்த்ல தான் ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரோனா டைம்ல லான்ச் பண்ணதான் ஸ்வாநிதி. அதாவது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. தெருவோர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, தெருக்கடைகள் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ தெரு உணவக மையங்கள் அப்படிங்கிறது நிறுவ போறாங்க ஒரு 50 சிட்டியில. அந்த 50 சிட்டியில வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கறது வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்க அமைக்கிறாங்க, தெரு உணவகங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கடன் உதவி, மானிய உதவிகள் அப்படிங்கிறது வழங்க போறாங்க. பிரதான் மந்திரி ஸ்வாநிதி
ஸ்கீம். இது June 1, 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழே இப்போ இந்தியாவுடைய பாரம்பரிய உணவுகளை மேம்படுத்தணும், சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சிட்டிஸ்ல ஒரு 50 சிட்டிஸ் வந்து இதுக்காக சூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க. அங்கே வந்து தெரு உணவு மையங்களை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ இதனால சுற்றுலா பயணிகளும் வருவாங்க, அது ஈர்க்கும். பிளஸ் இவங்களுடைய வாழ்வாதாரம், கடைகள் அமைச்சிருக்காங்களே அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து, அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இதை செயல்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் சுற்றுலா அமைச்சகமும் இதுல என்னது செயல்படுது, FSSAI, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு. இவங்க 3 பேரும் இணைஞ்சுதான் இந்த ஒரு உணவு தெரு மையங்களை வந்து அமைக்க போறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 50 சிட்டிஸ் வந்து சூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல இப்போ லக்கன்பூர் அப்படிங்கிற சிட்டியும் தேர்வாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாக்குறோம் இதுல வந்து எப்படி இந்த ஒரு 50 சிட்டிஸை வந்து சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தின் கீழ் உள்ள சிட்டிஸ், அப்புறம் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. பிரசாத் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பில்கிரிமேஜ், அதாவது ஆன்மீக தலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆன்மீக தலங்கள் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் பிரசாத் அப்படிங்கிறது. ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்னா சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக ஒரு சில சிட்டிஸை சூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் வைஸா, கருப்பொருள் வைஸா அந்த சிட்டியை வந்து மேம்படுத்துவாங்க, அந்த சுற்றுலா பகுதியை. அதுதான் வந்து ஸ்வதேஷ் தர்ஷன். ரெண்டுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள், யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரங்கள், இந்த மாதிரி முக்கியமான ஒரு 50 சிட்டிஸை வந்து சூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல இணையறாங்க, இந்த ஸ்கீம் கீழே அந்த தெரு உணவகங்கள் அமைக்கிறாங்க இல்லையா, மையங்கள் அமைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கடன் உதவிங்கிறது கிடைக்கும். எவ்வளவு ரூபாய் அப்படின்னா ஒரு 4 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். இது 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 3 தவணைகள்ல இது ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. 25 லட்சம் வரைக்கும் இன்சென்டிவ் மானியம் அப்படிங்கிறது ULB அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் FSSAயும் ஒரு பார்ட்னராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த FSSA அப்படிங்கிறது என்னது, உணவு பாதுகாப்பையும் தரத்தையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் FSSAI அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடியது. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்கீமு, இந்த தெரு உணவக மையங்கள் அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, இது எந்தெந்த SDGக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்குது, இந்த SDG எல்லாம் ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, SDG 1 நோ பாவர்ட்டி. நோ பாவர்ட்டி அப்படின்னா என்னது, வறுமையை ஒழிக்கிறது. ஸோ உணவகங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்து அந்த தொழில் செய்யறவங்களுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் போது அதை சுற்றி உள்ள மக்களும் வந்து பயன்பெறுவாங்க. ஸோ நோ பாவர்ட்டி. SDG 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், கண்ணியமான வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இங்கே என்ஷூர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து SDG 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஒரு சிட்டியில இது அமைக்கிறதன் மூலமாக ஒரு நிலையான வளர்ச்சி, அவங்களுக்கு தேவையை அவங்களே நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு சஸ்டைனபிள் கம்யூனிட்டியை உருவாக்குது, சிட்டியை வந்து உருவாக்குது. அடுத்து வந்து SDG 2 இதனா ஜீரோ ஹங்கர், ஸோ பசி இன்மையை ஏற்படுத்துவது. ஒருத்தவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க வீட்டுல பசி இல்லாம போயிடும் இல்லையா, ஸோ அதை சுத்தி உள்ளவங்களும் பயன்பெறுவாங்க. SDG 3 இது என்னன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ இதுல வந்து FSSAI அது உணவு பாதுகாப்பு தர நிர்ணயத்தை நிர்ணயம் பண்ணி தான் அந்த உணவுகள் அப்படிங்கிறது விற்பனை செய்ய போறாங்க. ஸோ இது அவங்களுடைய சுகாதாரம் நல வாழ்வுக்கும் இது உறுதி அளிக்கிற வகையில இருக்கு. அடுத்து ஆபீஸ்வரி, சமீபத்தில் காலமான பூமணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் எழுத்தாளர். ஸோ 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி வின் பண்ணவர் தான் பூமணி. ஸோ இப்போ இவர் வந்து காலமாயிட்டாரு. ஸோ 2014ஆம் ஆண்டு அஞ்ஞாடி அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இவர் அந்த சாகித்ய அகாதமி விருதை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் காலமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின வெட்கை அப்படிங்கிற நாவல் பார்த்தீங்கன்னா அசுரன் அப்படிங்கிற பெயர்ல திரைப்படமாகவும் உருவாயிருக்கு. அசுரன்கள் தனுஷ் நடிச்ச படம்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2026ஆம் ஆண்டின் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஜானிக் சின்னர் தான் வந்து
இந்த வருஷத்துக்கான விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில சாம்பியனா இருக்காரு. 4 கிராண்ட் ஸ்லாம் பார்த்திருப்போம். US ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன், விம்பிள்டன் 3ஆவதா நடக்கக்கூடிய போட்டி ஒரு சீசன்ல. அதுல வந்து ஜானிக் சின்னர் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவுல லிண்டா நோஸ்கோவா சாம்பியனா இருக்காங்க. இவங்க செக் குடியரசு வீராங்கனை. அடுத்த ஸ்போர்ட்ஸ், லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் இந்திய மகளிர் அணி. பாத்தீங்கன்னா இப்போ லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில வந்து வின் பண்ணிருக்கு இங்கிலாந்து அணியை வீழ்த்தி. ஸோ லார்ட்ஸ் மைதானத்துல நடந்த ஒரு பல வருஷத்துக்கு அப்புறமா நடந்த டெஸ்ட் போட்டி இது. அதுல இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு. 142 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட் போட்டிங்கிறது லார்ட்ஸ் மைதானத்துல நடந்திருக்கு. இந்த மைதானம் வந்து தி ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுது. 14th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு 15th ஜூலை பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், GS, மேக்ஸ் இதெல்லாமே கவர் ஆகும். தமிழ் ஜென்ரல் தமிழ் தவிர்த்து ரிமைனிங் GS, மேக்ஸ்லாம் இருக்குல்லே அது பைலிங்குவலாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து 5,000. இதே ஓல்டு அதாவது நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4,000 பே பண்ணி ஓல்டு ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது 12:30 to 2:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டும் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயில் முன்னாடியே குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ இனிஷியலாக வந்து 2 hours கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நடத்திடுவோம். ஃபுல் கோர்சஸ் அதாவது ஃபுல் கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். இந்த லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ரெக்கார்டு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி தான் வரும் இந்த பேட்சில். கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் லயோலா மணி. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு எத்தனை சதவீதம் கட்டணம் விதிக்கப்பட உள்ளது? 20%. எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு, வால், தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கனூர். நாட்டின் சில்லறை பணவீக்கம் ஜூன் 2026 எத்தனை சதவீதமாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 4.38%. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம் எது? ஆன்சர் ககன்யான் மிஷன். PM ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு இந்த PM ஸ்வாநிதி ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் காலமான பூமணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஸோ ஆன்சர் வந்து இவர் ஒரு எழுத்தாளர். 2026ஆம் ஆண்டின் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். தி ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அதாவது இப்போ ரீசெண்டாக லண்டன்ல நடந்துச்சு மைதானத்தில் அந்த தி ஹோம் ஆஃப் கிரிக்கெட் இடத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆன்சர் இந்திய மகளிர் அணி. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.